தயாரிப்பாளர் சங்கம் தலையிட்டு இருக்கக்கூடாது. வழியில் போகிற நண்டை தூக்கி சட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு அது குடியே குத்துதே குடையுதுன்னு என்ன பண்ணும்? அந்த சீட்டுக்கு ஒரு தகுதி வேணும், அதில் உட்கார்றதுக்கு ஒரு தகுதி. அப்படி வரலைன்னா அந்த நடிகனை தூக்கி போட்டு வேற நடிகனை போட்டு. விஜய் எடுத்துக்கங்க, என் மகன் விஜய் அரசியலே வேணாண்டா. விஷால் தம்பிலாம் நடிக்க வச்சு நடிக்க வந்து 10 வருஷம் 15 வருஷம். திடீர்னு என்ன அது தேர்தல் சென்ட்டு எங்கள் முதலாளிகளை நாங்கள் வாழ வைப்போம் அடப்பா. அதனால் அந்த கட்சி சின்னம் முடக்கப்பட்டதற்கும் அது இல்லாமல் போனதற்கும் வணக்கம் சார். வணக்கம். முதல்ல எப்படி இருக்கீங்க சார்? ஏன்னா வருட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அதெல்லாம் வந்து மனித இயல்பு தானே. நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பேன். அதில் கேரளா கொஞ்சம் டிஸ்கஷன் போனப்போ ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டீங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக ரிக்கவரி ஆகல, இன்னும் ஒரு 1 மந்தில் சரியாயிடும். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அணி ஒரு டீம், கொஞ்சம் யங்ஸ்டர் டீம், இன்னொரு பக்கம் எழுச்சி அணி. இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க சார்? சார், போட்டி ஆரோக்கியமானது. ஆனால் தகுதியானவங்க போட்டி போடணும், ஒரு முறையானவங்க போட்டி போடணும் அப்படின்றது தான் எங்களுடைய இது. இப்போ சீனியர்கள் மட்டும்தான் இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. பொதுவாக வந்து பிரச்சனைகளே வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம அணின்னு ஒன்று சொல்கிறீங்க, விஷால் தலைமையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் அடிக்கடி வர்ற பிரச்சனைகள், தீர்த்து வைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் தான். பெரும்பாலும் இதை தீர்த்து வைக்கணும்னா ஒரு தயாரிப்பாளன் தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு தான் ஃபேவர் பண்ணணும், தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் தான் ஃபேவர் பண்ணணும். அதுதான் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இல்லையா? ஏன்னா அந்தந்த சங்கம் அந்தந்த மெம்பருக்கு தான் வந்து ஃபேவர் பண்ணணும். அதனால தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு சில சங்கங்கள் ஒரு முறை வச்சுருந்தோம். ஒரு சங்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, நிர்வாகத்தில் அந்த 6 பேர், தலைவர், துணைத் தலைவர்கள், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர். ஒரு சங்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கவங்க இன்னொரு சங்கத்தில் நிர்வாகத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் இந்த பிரச்சனை வரும். இப்படி பிரச்சனைகள் வரும்போது எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தயாரிப்பாளரை பற்றி போனால், சார் உங்கள் தயாரிப்பாளர் இப்படி பண்ணுறாங்க, அது தப்பு அப்படின்னு நேருக்கு நேர ஒவ்வொரு தவறை இன்னொருவர் சொல்லி அதற்கு தீர்வு காண முடியும். இப்போ அதனால தான் இப்போ நடிகர் இப்போ வந்து அவர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கார், ஒரு நடிகன் ப்ரொடியூசராக இருக்காங்க, ஒரு ஆர்ட் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கார், ஒரு கேமராமேன் ப்ரொடியூசராக இருக்காங்க. இப்போ எல்லாருமே ப்ரொடியூசர் வேற அவங்க வேற இல்லை. ஆனாலும் பேசிக் என்ன? ஒரு நடிகன் பேசிக்காக நடிகர், ஒரு தயாரிப்பாளன் பேசிக்காக தயாரிப்பாளன். பணம் போடுறதுனால அவர் டைரக்டர் ஆகலாம், பணம் போடுறதுனால அவரை நடிச்சுக்கிறார் இல்லையா? அது அப்படி அந்த முறைகளை கடைப்பிடித்து போட்டியிடுங்கள் அப்படின்றதான் நம்ம வந்து நம்ம அணிக்கு அவங்களுக்கு சொன்னமே தவிர நீங்கள் போட்டி போடக்கூடாது. சார், 5 வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுத்தால் கூட அவர்கள் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கிறது. அது தப்புனே சொல்ல வரல. அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போட்டி போடக்கூடாதுன்றாங்க அப்படின்றாங்க. அதில் இன்னொரு ரீசன் வந்து விஷால் அணி உள்ளே வந்ததுக்கு காரணமே எங்களுடைய முந்தைய தலைவர்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நடிகர் சங்க எலெக்ஷனில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தலையிட்டு இருக்கக்கூடாது. பழைய நிர்வாகம் அதில் தலையிட்டுச்சு. அங்கே தான் ஆரம்பிச்சு. சும்மா அந்த பையன் வந்து வேகமான ஒரு பையன், அந்த பையன் மேலே தப்பு சொல்லலை. தம்பி நல்ல தம்பி, அது ஒரு நல்லது பண்ணணும்னு நடிகர் சங்கத்துக்கு வருது. அது நம்ம சங்கம் வந்து தனிப்பட்ட முறையில் தான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் இவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சங்கத்தில் ஒரு ஈசி மீட்டிங் போட்டு ஒரு தீர்மானம் போட்டு நம்ம இவங்களுக்கு தான் சார்பு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சங்கத்துக்கு அழகல்ல. அங்கே தான் அது
ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஏதோ வேகத்தில் வந்து அவங்க ஈசி மீட்டிங் போடுறாங்க, இது பஜ்ஜி சாப்பிட்றாங்க, போண்டா சாப்பிட்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது தான். அதனால அந்த அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கலாமா? தூக்கக்கூடாதுல்ல. அதனால் அந்த சின்ன சின்ன தவறுகள் பண்ணதுனால தம்பி விஷாலுக்கு என்னாச்சுன்னா, நம்மளும் ப்ரொடியூசர் தானே, நம்ம போகலாம் அப்படின்னு அவரை கீறி விட்டு, இன்னைக்கு என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வழியில் போகிற நண்டை தூக்கி ஜட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு அது குடியே குத்துதே குடையுதுன்னு என்ன பண்ண முடியும். அதனால வந்து போட்டின்றது ஆரோக்கியமான போட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் இன்னொரு அணி இருக்கிறாங்க. டி சிவா அணியா, அது வந்து தானு அணியா, இல்லை ராதாகிருஷ்ண அணியா நமக்கு தெரியாது. திடீர்னு இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. என்னமோ ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல மனுஷன், அதிலெல்லாம் நான் தப்பு சொல்ல. ஒரு தயாரிப்பாளர் அந்த சீட் இருக்குல்ல, தயாரிப்பாளர் சங்கத்தின் அந்த சீட், அந்த சேர், அதாவது முக்தா சீனிவாஸ், ஒரு கேஆர்ஜி, ஒரு கோவை தம்பி, ஒரு இப்ராஹிம் ராவுத்தர், இப்படியாப்பட்டவங்க உட்கார்ந்த இடம் அது. அந்த சீட்டுக்கு ஒரு தகுதி வேணும், அதில் உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். உட்கார்ந்தா அந்த தகுதி வந்துடும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அந்த சீட்னால தகுதி வந்துடும் நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, தகுதி உடையவர்கள் அந்த சீட்டில் உட்காரணும்னு சொல்றோம். என்னைக்கோ ஒரு படம் எடுத்தவர்கள், படம் எடுத்ததாக சொல்லப்படுகிறவர்கள், ஒரு 10 படம் எடுத்திருக்கணும், 10 படம் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்போ அந்த 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 ப்ரொடக்ஷனில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சிடும். அப்போ தான் தீர்த்து வைக்கவே முடியும் பிரச்சனைகளை. அதனால தான் அவர் வந்து நானே கூப்பிட்டு, சார் நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருங்க, கொஞ்சம் அனுபவம் வரட்டும், அப்போ பிரசிடெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கறல. டி சிவா அவர்கள் மேலே வந்து விஷால் அணியினர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து தான் நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் தீர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படி தான் தீர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில பிரச்சனைகள் வருது சார், நான் இல்லைன்னு சொல்லலை. சில பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நடக்கும்போது கட்ட பஞ்சாயத்து நடக்கிறதில்ல. அங்கே நியாயமாக எல்லாரும் உட்கார்ந்து தீர்க்கிறோம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பிரச்சனைகளை தான் கையில் எடுத்துக்கிட்டு தான் ஆஃபீஸ்லேயோ தான் வீட்டிலையோ உட்காந்து நான் அப்படி தீர்த்து வைக்கிறேன், இப்படி தீர்த்து வைக்கிறேன், இல்லைன்னா நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு ஒரு சிலர் பண்ணுறாங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் டி சிவாவை தவிர, மொத்தத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்றது ஒத்துக்க மாட்டேன். ஓகே, நீங்கள் இருந்த காலத்துலேருந்தே 3TV CD இந்த மாதிரி பைரசி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணுறது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இனிமேல் வரவங்க வந்து முன்னாடி இருந்த இதை ஃபாலோ பண்ணாமல் இப்போ நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாடி இருந்த விஷயங்களோட இப்போ பைரசிங்கிறது ஒரு ஸ்டெப் மேலே போயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு ஒரே ஒரு பதில், கவர்மெண்ட். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் சினிமாவை கண்டுக்கிறதில்லை. யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் சரி, சினிமாவை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்களே தவிர அதை வளர்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அரசியல்வாதிகளே வந்து இந்த திருட்டு வீசிக்கு துணையாக இருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தா ரூட் கண்டுபிடிச்சி யாரா இது பண்ணுன்னு பார்த்தா ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பார். நான் இந்த கட்சியும் சொல்லலை. ஸோ அதனால தான் இங்கே வந்து அந்த அரசாங்கம் சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சங்கம்ன்றது வந்து அரசை சார்ந்து தான் இருக்கணும். ஒரு மானியம் வேணும், இல்லை ஒரு டிக்கெட் ரேட் இப்படி மாற்றணும், எதுக்கு போனாலும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். அந்த அரசு எந்த அரசு ஆளுங்கட்சிக்கு வருதோ அதை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், சார்ந்து தான் இருக்கணும். ஆனால் அவங்க எங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க நினச்சாங்கன்னா நீங்கள் நினைக்கிற அத்தனையும் ஒழிச்சிடலாம். இப்போ நீங்கள் சொன்ன திருட்டு விசிடி, குண்டர் சட்டம்ன்றாங்க, சும்மா என்னமோ பிடிக்கிறாங்க, ஒரு ஐவாஷ் பண்ணி அவ்வளோதான். அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் போலீஸ்காரங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க.
போலீஸ்காரங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பயப்படுவான். இப்போ போலீஸ்காரங்க அரசாங்கம் அதை கண்டுக்காதனால போலீஸ்காரங்க அதை வச்சு அவங்க சிலர் அதில் லாபம் என்னென்னமோ நடக்குது. விஷால் அவர்கள் வந்து பைரசி ஒழிக்கிறதுக்கு ஏதாவது கடையில் திருட்டு விசிடி வச்சாங்க அப்படின்னா அவரை போய் பிடிச்ச மாதிரி 2-3 வீடியோஸ் அது மாதிரி வருது. ஸோ நிறைய பேர் டி சிவானிலன்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தான் விஷயம் பண்ணால் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வெளில வந்துடுது, அவர் தெரியுது. ஆனால் வந்து நாங்கள் எதுவுமே பண்ண தெரிய மாட்டேங்குது, நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து பண்ணுறோம், பட் தெரிய மாட்டேங்குது. உண்மையா? அதெல்லாம் இல்லை சார். அது என்ன, முதல்ல அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை. ரெண்டாவது, எந்தெந்த நடிகர்களுடைய படம் வெளியாகுதோ அந்தந்த நடிகர்கள் அந்தந்த ரசிகர்களை வச்சு போராடி என்னென்னமோ பண்ணுறாங்களே தவிர, போராடி பிடிச்சி கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கொஞ்சம் வேகமானவங்க கடையை போய் என்னென்னமோ கொஞ்சம் இதுல எல்லாம் போகிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர சங்கம் மூலமாக எதுவும் நடக்கலை சார். நான் போய் சொல்ல விரும்பலை. சிறு தயாரிப்பாளருக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து இடம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ப்ரொடியூசருக்கு வந்து என்னடா ஒரு இடம் இருக்காதா, சொந்த வீடு இருக்காதா அப்படின்னு. ஆனால் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய ப்ரொடியூசர் சொந்த வீடு அடமானம் வச்சு விற்று தான் வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. நான் தலைவராக 2011-12 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்னுடைய முதல் தேர்தல் வாக்குறுதியை வீடு இல்லாதவர்களுக்கு, எளிய தயாரிப்பாளர்களுக்கு நிலம் கொடுக்கணுன்றது. ஆனால் நான் தயாரிப்பாளன உடனேயே ஒரு 15 நாள்லேயே என் மேலே கேஸ் போட்டாங்க. எந்த விதத்துலையும் செயல்படலை, செயல்பட முடியல, செயல்பட விடலை. ஒரு ட்ரஸ்ட்லேருந்து பணம் எடுக்க முடியல, இதுலேருந்து பணம் எடுக்க முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா நாங்கள் அதை பண்ணிட்டோம்னா எங்களுக்கு நல்ல பேர் வந்துடுமோ, இவங்களே நிரந்தரமாக தலைவராக இருந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு சிலர் எங்களுக்கு விரோதமாக அதை பண்ணாங்க. அதனால் அது செய்ய முடியல. அதையும் மீறி நான் தலைவராக இருக்கும்போது என்னென்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பைசா அங்கே இங்கே வெளியே போகாமல் பண்ணி அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனாலே நான் வந்து சிலருக்கு ஒரு ஒரு விரோதி ஆயிட்டேன். நான் வந்து ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் சொல்லுவாங்க, மிலிட்ரி டிசிப்ளின் என்னுடைய இது. ஆமாம், என் ஷூட்டிங் 7:30 மணிக்கு நடக்கணும்னா 7:30 மணிக்கு நடக்கணும். அப்படி வரலைன்னா அந்த நடிகனை தூக்கி போட்டு வேறு நடிகனை போடுவேன். அப்படி ஒரு மிலிட்ரி டிசிப்ளின். என்கிட்ட போன அத்தனை டைரக்டர்ஸ் இன்னைக்கு பாருங்க, சங்கர் முதப்பட்ட சங்கர் 7:30 மணிக்கு இன்னைக்கு படம் எடுக்க இது ஷூட்டிங் பண்ணுறாரு. 17 படம் என்கிட்ட வேலை செஞ்ச அந்த அந்த இது என்கிட்ட நான் உருவாக்குங்க. விஜயகாந்த் எடுத்துக்கங்க, 6 மணின்னா 6 மணிக்கு மேக்கப் போட நிற்பார். விஜய் எடுத்துக்கங்க, என் மகன் விஜய் 6 மணின்னா 5:55க்கு மேக்கப் போட இருப்பார். டிசிப்ளின், ஒரு டிசிப்ளினும் ஒரு பிளானிங் இல்லைனாவே வந்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருக்க முடியும்? இதை நம்ம சொன்னோம்னா கெட்டவன் ஆயிரும். எனக்கு எதிராக இருந்தவங்க எனக்கு கேஸ் போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஆமாம் நம்ம எதிராளியவன் கேஸ் போட்டான், அது தப்பே. இப்போ அது ஃபீல் பண்ணுறான் எதிராளி. கூட இருந்தவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா, கையில் கத்தி வச்சுட்டு அங்கங்கே சின்ன தெரியாமல் அந்த பிளேடை வச்சுட்டு கீறிட்டு போனால் எப்படி இருக்கும் கூட இருக்கிறவங்களே? அப்போ எதிரியை விட துரோகி மோசமாக என் பேரில் நான் அனுபவிச்சேன். அது நடிகர் சங்கத்துலேருந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேறு எதுவும் காரணம் எதுவும் இருக்கா? வேறு காரணங்கள் இல்லை சார். இப்போது அந்தந்த இப்போ இன்னைக்கு வந்து நேற்று அடிக்கல் நாட்டியிருக்காங்க கட்டடத்துக்கு. பெரிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவங்க சங்கத்தை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அப்படி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும். இப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 2 விஷயம். அவங்க தேர்தல் அறிக்கையை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் முதலாளிகளை ஃபஸ்ட்டு, அதாவது அதில் நிற்கிறவங்கெல்லாம் சரி, நடிகர்கள்லாம் சரி, இயக்குநர்கள்லாம் சரி, விஷால் தம்பிலாம் நடிக்க வச்சு நடிக்க வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. இந்த 15 வருஷம் நாங்கள் முதலாளின்னு தெரியலையா? நாங்கள் முதல் போடுறவங்கன்னு தெரியல, நாங்கள் தான் வட்டிக்கு பணம் வாங்குறவங்கன்னு தெரியல, நாங்கள் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்கன்னு தெரியலையா? இந்த 15 வருஷம் திடீர்னு எப்படி முதலாளி ஆகிட்டோம் நாங்கள்? அது அறிக்கையில் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டா, தேர்தல் ஸ்டண்ட்டா?
இல்லை தெரியல எனக்கே. நீ எப்போவுமே முதலாளி சார்னு கூப்பிட்டா சார்னு கூப்பிடு. எங்கள் தயாரிப்பாளர்கள் நாங்கள் வாழ வைப்போம்னு சொல்லு. திடீர்னு என்ன அது தேர்தல் ஸ்டண்ட்டு, எங்கள் முதலாளிகளை நாங்கள் வாழ வைப்போம். அடப்போம் முதலாளிகள். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உண்மையிலேயே ஒரு முதலாளியை ஒரு நடிகன் வாழ வைக்கணும்னா ஒழுங்காக கால் ஷீட் கொடுங்க, கொடுத்த கால் ஷீட்டை கீப்பப் பண்ணுங்க. ரிலீஸ் அன்னைக்கு அந்த முதலாளிக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் லாபம் வர்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அந்த சங்கத்திலேருந்து முதலாளிகளை காப்பாற்றலாம். இங்கே வந்து தான் காப்பாற்றணும் இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு பிஸியாக இருக்கிறீங்க. இப்போ அடுத்த பிஸியாக இருக்கிறீங்க, நடிக்கிறதுக்கே டைம் இல்லை. இப்போ கடந்த ஒரு மாதமாக எடுத்துக்கங்க சார். அவங்க மோட்டர் சைக்கிளில் இங்கே போகிறேன்றாங்க, அதை எடுத்து போடுறாங்க, டீ கடையில் சாப்பிட்றாங்க, அதை எடுத்து போடுறாங்க. ஒரு மாதமாக அவங்க ஷூட்டிங்கே போகல. இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இத்தனை நடிகர்களை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ், இந்த ஒரு மாதம் அவன் நிலைமை என்ன சார்? இந்த ஒரு மாதத்துக்கு அவன் வட்டி கட்டணுமா இல்லையா? இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அவங்கள நான் விரோதிகளாக பார்க்கல. அவங்க டியூட்டி. உங்களுக்கு தொழில் நடிப்பது. தயாரிப்பாளராக வர்றது வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்தினால நீங்கள் வர்றீங்க இல்லையா? அதனால அவர்கள் யார் யார் எந்தெந்த இடத்தில் இருக்கணுமோ அவரவர்கள் அந்தந்த இடத்தில் இருந்தால் நல்லது. அவர்களுக்கும் நல்லது, அவர்கள் சங்கத்துக்கும் நல்லது, அடுத்த சங்கத்துக்கும் நல்லது அப்படின்றதான் எங்கள் எண்ணமே தவிர நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 100க்கு 100 தவறு. நீங்களே சொன்னீங்க, விஷால் அவர்களால் வந்து அந்த டீம் பாண்டவராணி அவங்க டீம்னால இப்போ வந்து நடிகர் சங்கம் பில்டிங் அடிக்கல் நாட்டுட்டாங்க அப்படின்னு. இன்கேஸ் விஷால் அவர்கள் ஜெயிச்சு இந்த பக்கம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வராங்க, அங்கே பட்சத்தில் அங்கே சிறப்பாக செயல்பட்ட மாதிரி இங்கே சிறப்பாக செயல்படுவார், அவருக்கு டைம் இருக்கும், பிஸியாக இல்லாமல் அங்கே செயல்பட்ட மாதிரியே இங்கே செயல்பட நினைக்கிறீங்களா சார்? ப்ராக்டிக்கலாக முடியுமா சார்? இப்போ நாங்கள் ப்ரொடியூசர்னா எப்படின்னா சார், காலையில் ஷூட்டிங் நடக்குதான்னு போவோம் சார். 7 மணிக்கெலாம் போய், அதுவும் மேனேஜர் தான் போவார். மேனேஜர் அனுப்புவோம். ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா, சரி 9 மணிக்கு போய் லேசாக தலையை காட்டிட்டு வந்துடுவோம். மீதி நேரம்லாம் நாங்கள் சங்கத்தில் உட்கார முடியும். நாங்கள் ஸ்பாட்டில் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு நடிகராக முடியுமா? வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆகும். நான் வந்து குறைச்சி சொல்கிறேன். போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 10 படம் 12 படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 4 படமும் பிரச்சனையில் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படத்துக்கும் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் செயலாளர்கள், சங்கத்தின் செயலாளர்கள் பஞ்சாயத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்பா நீ கொஞ்சம் குறைச்சிக்கப்பா டைரக்டர்கிட்ட, இந்த பக்கம் ஐயா நீ கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, ஃபைனான்ஸில் வட்டியை கொஞ்சம் முதல் வாங்கி கொடுத்துறோம், வட்டியை விட்டுரு, இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகாது. இப்படி சொல்லி 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 பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை 12 மணி வரைக்கும், சில படங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணால் படம் ரிலீஸ் ஆகுது. உங்களால் இங்கே வந்து உட்கார்ந்து இப்படி முடியுமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த பஞ்சாயத்தில் எங்கே நடக்கும்? நீங்கள் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல நடக்கும். இல்லை ஷூட்டிங்கை விட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? எதில் நீங்கள் ரொம்ப வேறுபடுறீங்க நினைக்கிறீங்க சார்? மற்ற அணிலேருந்து சரி, இந்த அணிலேருந்து சரி, நீங்கள் நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்க முன்னாடி இருக்கும்போதும். இப்போ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. சிறு தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, பெரிய பெரிய படம் நிறைய ரிலீஸ் ஆகுது. முன்னாடி வாரத்துக்கு கொஞ்சம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சில விஷயங்களில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் எந்த வகையில் சேஞ்சாக இருக்கிறீங்க அப்படின்னு சார்? நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம அணியை எடுத்துக்கிங்களேன். நான் அதை பற்றி நிறையா சொல்லிட்டேன். அவங்களுக்கு நடிக்கிறதுக்கே டைம் இல்லை. அவங்க வந்து எதுக்கு இங்கே வரணும்? இப்போ நீங்கள் பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கொடுத்துருவாரு, கால் ஷீட் கொடுத்துருவாரு, அட்வான்ஸ் வாங்கிடுவார், ஆனால் வரமாட்டார். அவர் ஷூட்டிங்க்கு வர்றதே ஆப்ளிகேஷன் தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு தான் வருவார். அதே எத்தனை மணிக்கு அவர் வருவார்? 7 மணி கால் ஷீட்டுக்கு, 10 மணி 11 மணி, சம்டைம்ஸ் 12 மணி. சரி, அவரை வச்சு கஷ்டப்பட்டு படம் முடிச்சிடுறோம். கரெக்டாக டப்பிங்க்கு வருவாரா? அதுக்கு தொங்கணும். ஸோ இது ஏன்னா அவங்க தொழில் வேற. அந்த தொழிலை விட்டுட்டு இதுக்கு வர முடியல, அவங்க வர முடியாது.
அதுக்கே அவங்களால கரெக்டாக டைம் கொடுக்க முடியல. இது அவங்களுடைய அந்த சைடில் இருக்க குறை. இன்னொரு அணி அவங்க சைடில் இருக்கிறது அனுபவமின்மை. தலைவராக நிற்கிறவருக்கு ஒரு அனுபவம் வேணும். ஒரு அரசாங்கத்தில் போய் நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம்னா அந்த லெட்டர் பேடை பார்ப்பாங்க. தலைவர் யாராவது, யார் அந்த தலைவர், பேர் என்ன அப்புறம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ஒன்று. அடுத்து அந்த அணியில் இருக்கிறவங்கலாம் இப்போ நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க கட்ட பஞ்சாயத்து, அதில் பேர் போனவங்க. தனித்தனியாக ஒரு பிரச்சனை நீங்கள் போனீங்கன்னா அந்த ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு தான் ஆஃபீஸ் போய் உனக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி சங்கத்தில் இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் விற்க வேண்டியது. ஒரு இன்டர்நெட்டு ரைட்ஸை டைமண்ட் பாபுக்கு மாதத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன். என் பீரியடில் 12 மாதத்துக்கு 12×5 = 60 லட்ச ரூபா கிடச்சிருக்கும்ல. 5 லட்சம் மாதத்துக்குண்ணா. ஆனால் அங்கே இருக்கிறவங்க திட்டி அதை கொண்டு போய் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் எதுக்கு டைமண்ட் பாபுட்ட போகணும், டைமண்ட் பாபு எதுக்கு எங்கிட்ட 5 லட்ச ரூபா கொடுக்கணும். ஸோ உண்மையாகவே சர்வீஸ் பண்ணணும், அந்த சங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த 27 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்தால் பல சாதனைகளை எங்களால் செய்ய முடியும். அதனால தான் இப்போ நான் என்ன எடுத்துக்கங்க, இப்போ நீங்கள் கேஆர் தலைவர்னு சொல்கிறீங்க. இப்போ ஏன்டா அண்ணா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டுறலாம், நீ ஏன் தலைவர் அணிக்கலை அப்படின்னு. நான் கொஞ்சம் சொன்னேன்ல, இந்த மிலிட்ரி பட்டுன்னு கோவம் வந்துடும் எனக்கு. நீ 10:30 மணிக்கு மீட்டிங் 10:30 மணிக்கு வரலைன்னா எனக்கு கோவம் வந்துடும். நான் என்ன இதுக்காக உட்காந்துருக்கேன் இங்கே அப்படின்னு சத்தம் போட்டுருவேன். இது மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஸோ தலைவனாக இருக்கிறவனுக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாதுன்றது எனக்கு அது என்கிட்ட மைனஸ். என் செட்டிலாம் நான் எப்படி இருப்பேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன்கிட்ட கேளுங்க, செட்டில் அவர் எப்படி இருப்பார், நெருப்பு தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபயர் உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த வயசுல. அது கேஆர் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்தவர், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் இருந்தவர். அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது ரஜினி படங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். அடுத்து டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர் ஆனார், ஃபைனான்சராக இருந்தார். ஸோ சினிமாவில் இருக்கிற அத்தனை நுணுக்கங்களும் தெரியுது. இன்னொன்று, எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னா, 2 பேர் நான் எதையுமே அதிரடியாக பண்ணுறவன், அவர் ரொம்ப அழகாக அப்படி நாசுக்காக அப்படி பண்ணுவார். முன்னாடி நீங்கள் இருந்தப்போ திரு கேஆர் அவர்கள் உங்களுக்கு எதிர்த்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே அணியாக செயல்படுறீங்க. இது எப்படி சார்? அதான் முதலே சொன்னேன், துரோகிகளை விட விரோதிகள் பெட்டர். ஏன்னா விரோதிகள் கண்ணுக்கு தெரிவாங்க, துரோகிகள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஆனால் சக்குன்னு விழுந்துடும், எந்த நேரத்தில் எப்படி விழுதுன்னு தெரியாது. ஸோ விரோதிகளை நம்பலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ கேஆர் ஏன் கேஸ் போட்டார்? தான் பதவிக்கு வரணும், தான் சர்வீஸ் பண்ணணும். நான் எதுக்கு நின்று ஜெயித்தேன்? நானும் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் பேஸ். இப்போ அழகப்பன் நின்னார் தனியாக போன தரம். அவர் எதுக்கு நின்னார்? அவரும் தனியாக நின்று 150 ஓட்டு வாங்கினார். எதுக்கு நின்னார்? ஸோ அழகப்பன், கேஆர், கதிரேசன் தனியாக நின்று 380 ஓட்டோ 420 ஓட்டோ வாங்கினார். 5 ஸ்டார் கதிரேசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 ஸ்டார் ப்ரொடக்ஷன். அவர் தலைவருக்கு நிற்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார். கேஆர் தலைவராக நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஏழு அழகப்பன் தனியாக நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கார். ராதாகிருஷ்ணன் தலைவராக நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். இது எனக்கு தெரிஞ்சது. நான் என்ன பண்ணேன்னா, அத்தனை பேரையும் ஒரே ஒரு நாள் கூப்பிட்டேன். அது கூட நான் ஃபோன் பண்ணி கூப்பிடல, என்னுடைய பிஆர்ஓ ஃபோன் பண்ணி, சார் சந்திரசேகரும் உங்களை மீட் பண்ணணுன்றார், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு, ஏஎம் ரத்னம் எல்லாம் பெரிய பெரிய தயாரிப்பாளர், என் மேலே ஏதோ இருந்த மரியாதைக்கு எல்லாரும் வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்ன ஒரே விஷயம், நீங்களும் தலைவராக இருக்கலாம், தகுதி இருக்குது, இவரும் தலைவராக இருக்கலாம், இவரும் தலைவராக இருக்கலாம்.
நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு அணியாக இருந்தால் ஒரே நோக்கத்தோடு ஒரே கொள்கையோடு உங்கள் மாறுபட்ட கருத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. சங்கம் நல்லா இருக்கணும். எல்லாம் ஒரே மீட்டிங், ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே என்ன பண்ணலாம் சார், நான் புது தலைவர் நான் கொண்டாடுறேன், நீங்களெல்லாம் வந்து செயலாளராகவோ பொருளாளராகவோ துணைத் தலைவராகவோ இருங்க. ஓகே சார். யார்? டிஆர். ஒரு புதுசாக கொண்டாடுவோமே, டிஆர்னு கொண்டாந்து வச்சோம். டிஆர்னு கொண்டாந்து வச்சோம். அவர் வந்தார், ஒத்துக்கிட்டார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நானே கோவக்காரன், நானே தலைவருக்கு தகுதி இல்லாதவன்னா தலைவருக்கு உண்டான சில குவாலிட்டிஸ் என்னை விட அவர் கோவக்காரர் டிஆர். இது பரவலாக எங்களுக்குள்ளே வந்துச்சு. சரின்னு அவரை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, சார் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேஆர் அணிக்க வச்சோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், அதாவது எனக்கு எதிராக கேஸ் போட்டவர் தான் சார். அவரும் ஒரு தயாரிப்பாளர், நானும் ஒரு தயாரிப்பாளர். போட்டியாளரை தவிர அவர் எனக்கு எதிரியாளர் இல்லை நான் நினச்சிக்கிட்டேன். என் லைஃப்பில் நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, நல்லதை மட்டும் என் மைண்டில் வச்சுக்கிறவன், கெட்டதை நான் எரேஸ் பண்ணிவிடுவேன். திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அது சம்மந்தமான கருத்துகள் படம் கத்தியிலேருந்து நிறைய படம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறது ரொம்ப யோசிச்சு தான் கேட்டேன். நிறைய மாதிரி படம் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் படம் பண்ணிட்டாரு. அவர் நிறைய சோஷியல் கருத்து சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்களேன். பீட்டா எதிர்த்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாரு. அது வந்து பீட்டாவை வெளியே அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப வேறலாமல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இடையில நீங்கள் விஜய் பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லி நீங்கள் வேணான்னு சொல்லதா நிறைய பேர் வந்து மீடியா எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்களே எங்கள் சைட்லேருந்து கேட்கும்போது கிளியரன்ஸ் கொடுத்துருந்தீங்க, நான் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னு. இல்லை விஜய் இப்படி சொன்னாரான்னு கேட்டதுக்கு அப்படி சொல்லலேன்னு சொன்னேன். எங்கள் இதுலேருந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், இது 3 பெரிய கட்சிகள் தான் இருந்தது. நான் ஆரம்ப காலத்தை சொல்கிறேன். என்னுடைய 60களில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா, திமுக 2 ஆயிடுச்சு. அண்ணா திமுக, இந்த திமுக, அப்புறம் என்னமோ அந்த தெருவுக்கு தெருவு இருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த 10 பேர் பதவியில் இருப்பாங்க. அவங்களும் ஒரு கட்சி. மக்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவங்களும் குழம்பி போய் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுறது, எவன் ஜாஸ்தி காசு கொடுக்குறான்னு பார்க்குறாங்க. அது போட்டு பேசாமல் இப்படி ஒரு நிலைமை வந்து சமீப காலமாக இந்த பழைய சிஎம் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சூதாட்டம் கூட நம்ம ஒத்துக்கலாம் போல இருக்கு. அதை விட கேவலமான ஒரு அரசியல் சூழ்நிலை. அரசியலே வேணாண்டவன். திரும்பி உழைப்போம், திரும்பி ஏதாவது நல்ல படங்கள் எடுக்க முடியுமா பார்ப்போம். என்னுடைய கருத்து இதைத்தான் அன்னைக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணேன். நீங்கள் இருக்கும்போது மறைந்த ஜெயலலிதா அவர்கள் கூட நல்ல ரேப்போ இருந்தீங்க. நீங்களாகட்டும் உங்கள் சன் விஜய் ஆகட்டும் நல்ல ரேப்போ அவங்க ஒருத்தர் மீட் பண்ணி வந்தீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க கட்சியான சிம்பிள் இப்போ வந்து முடக்கியிருக்காங்க ஆர்கே நகர் தேர்தலில். இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு மனசங்கடத்தை தருது? நான் வந்து சார் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். 85 கலைஞர் வந்து வசனம் எழுதி நீதிக்கு தண்டனை 3 படம் எனக்கு வசனம் எழுதியிருக்கிறாரு. 35 வருஷம் பழக்கம் உண்டு. அவர் நான் தலைவரேன்னு கூப்பிட்டதில்லை, அண்ணன் தான் கூப்பிடுவேன். கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் போனால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். திமுகவில் சேர்ந்தது, இணைந்தது கிடையாது. இந்த மேடம் அம்மாவுக்கு வந்து ஒரு தடவை ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது எலெக்ஷன் வரும்போது எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நான் போய் சப்போர்ட் பண்ணமே தவிர எங்கள் சங்கம், எங்கள் இயக்கம் சப்போர்ட் பண்ணிச்சு. மற்றபடி நான் அந்த கட்சியில் சேர்ந்தோ இதுவோ அந்த சின்னத்துக்கும் அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. பெரிய ரேப்போலாம் கிடையாது. ஜெயிச்ச பிறகு ஒரு தடவை நானும் விஜய் போய் பொக்கே கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். நான் எந்த அரசியல்வாதியோட ரொம்ப க்ளோஸாக பழகினது கிடையாது சார். ரொம்ப க்ளோஸாக பழகிட்டேன்னா கலைஞர் ஒருத்தர் தான். கலைஞர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னை நண்பராக ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் அவர்கிட்ட நட்பு முறையில் இருக்கனே தவிர அது கூட அரசியல் முறையில் அவர்கிட்ட இல்லை.
அதனால் அந்த கட்சி சின்னம் முடக்கப்பட்டதற்கும் அது இல்லாமல் போனதற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.